ஹலோ கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் பாலா ஃப்ரம் மேஃப்ளை ஸ்டோரி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப்பு தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது பிளானே கிடையாது. ரொம்ப நாள் வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ண ஒரு பிளேஸ் தான். ஸோ இன்றைக்கி சடனாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ண ட்ரிப்பு. ஆனால் எப்பயுமே வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டனாக நான் வந்து திங்க் பண்ணதுமே நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ரைடருக்கு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவோட ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட் தானே சொல்லணும். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஒரு மாதிரி க்ளௌடியாக, கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா சன்லைட்டே கிடையாது. ஆனால் நல்லா விசிபிள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏற்காட்டிலேருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஆக்சுவலாக எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா NH44ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஹைவே. ஆக்சுவலாக சேலம் மதுரை ஹைவே. நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் நாமக்கல்லில் வந்து புதன் சந்தை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தாண்டி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம. ஸோ ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஏற்காடு போக போகிறோம். அங்கே இருக்கிற கிளைமேட்டும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி க்ளௌடியாக சில்லுன்னு சூப்பரான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது. ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் பக்காவாக இருக்குது. அப்படியே நம்ம பாட்டுக்கு ஒரு 70-80 அழகாக க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க, நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரைடிங் கேஸ்லாம் எதுவுமே எடுக்கலைங்க. ரெயினுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எடுக்கல. ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி இந்த வாட்டி போய் ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டாப்பாக வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஏற்காட்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் விசிட் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக. அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த கிளைமேட்டில் வந்து ரைடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டு மற்ற கியர்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டி கியர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷூ, க்ளவுஸு, அப்புறம் ஒரு ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிளைமேட் இருக்கோ இல்லையோ, ஆனால் நீங்கள் வந்து ரைடிங் கேஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாகவும் ஸ்வெட்டியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் பார்த்தபடி பார்த்தோன்னா அது ஓகே தானே. ஆனால் அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரைடே வந்து பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி அந்த மூட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்துடும். பட் வந்து சேஃப்டி இருக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நான் பைக்கில் வந்து நான் ரைட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிகினர்ஸ் அப்படின்றவங்க வந்து அதை போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ரைட் பண்ணுறீங்க, சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸு மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்மளோட ரைட் லிமிட் நமக்கு தெரியும், ஸ்பீட் லிமிட் நமக்கு தெரியும். ஸோ அப்போது வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம போட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை போடுறதுனால நிறைய வந்து பார்த்தோன்னா அன்கம்ஃபர்டபுள் தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு க்ளவுஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஷர்ட் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரைடு நான் இப்போ போய்ட்டுருக்க ரைடு பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக சில்லுன்னு இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிற மூமெண்ட் தான். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே ஹில்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள், லெஃப்ட் சைட்லாம் பயங்கரமாக பூவாக இருக்குது. ரெயின் சீசன் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிளாசமிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகேங்க, நம்ம வந்து ரைடை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். கிட்டே போயிட்டு நான் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகே கைஸ், நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான் அந்த இடத்துல, எங்கேயும் கட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூட்டில் வந்து பிடிச்சிடலாம். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பொதுவாக இங்கே வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லை, கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் வேல எடுத்துக்கங்க. அதாவது சேலம் வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வருது ரூட்டு, எங்கேயும் கட் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகிடும். இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியா தான், அதனால் நிறைய ரஷ்யெல்லாம் இருக்கும். இந்த இடம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வரும்போது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சரி, ஓகேங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிட்டி தாண்டி நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். கிட்ட நான் வந்து போகிறதுக்கு வந்து இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஹில்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் இருக்காங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஹில்ஸ் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது, மழை பெய்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி க்ளவுடியாக அங்கே நம்ம வரும்போது என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சில்னஸ் நான் ஸ்டார்ட் ஆகலைங்க. இதான் ஃபஸ்ட்டு வந்து கார்னர், ஃபஸ்ட்டு பெண்டு இது தான். நல்லா ப்ராடாகவே இருக்குது. ஆக்சுவலாக யார் வேணாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராடான ரோட்டில் வந்து காரோ இல்லை பைக்கோ வந்து ஈஸியாக ஓட்டிட முடியும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, ரொம்ப கர்வாக இருக்குது, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிலாம் நினைக்க வேணாம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஏற்காடு ஹில்ஸில் அந்த ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கொடைக்கானல் அங்கெல்லாம் போனீங்க, ஊட்டியெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து வாங்கணுங்க. பாஸ் வாங்கினேன்னா உங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் அங்கேயே நீங்கள் வந்து பாஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாத்தையும் வாங்குகிறாங்க. பைக்குக்கு இருக்கா? பைக்குக்கு இல்லைங்க, ஆக்சுவலாக பைக்குக்கு இல்லை. இங்கே வந்து பாஸ் கிடையாது, ஆனால் வந்து டோக்கன் வாங்கணும். 4 வீலராக இருந்தால் கண்டிப்பாக டோக்கன் வாங்கணும், 2 வீலர்ஸ்க்கு வந்து கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து கொடைக்கானல் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பாஸ் வாங்கிட்டு தாங்க போகணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் போனால் கூட அங்கேயே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கேயே வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹில்ஸை ஏற்காடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலருக்கு வந்து டோக்கன் வண்டி தான் வாங்குறாங்க, 2 வீலருக்கு கிடையாதுங்க. ஸோ ஹில்ஸுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ரோடெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ரைடும் நல்லாயிருக்கு. ஸோ கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க. ஆக்சுவலாக இதுலேயும் எந்த ஒரு செக்கிங்கும் கிடையாது, நம்ம உள்ளே போகலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் இருக்குங்க. மங்கீஸ் தான் இங்கே நிறைய இருக்கும் போல் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்ததே ஓரளவுக்கு ஏர்லியான டைம் தான், ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன், 10 இல்லைனா 11 இருக்கும். இதுக்கு முன்னாடியே நிறைய மேலே இருந்துலாம் கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ மார்னிங் ரைட் அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. இங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருக்குங்க. ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு எதுவும் நான் கொண்டு வரல, ஆக்சுவலாக அர்ஜென்ட்டாக கிளம்புனதுனால. எதுவும் ப்ரீ பிளானடாக இல்லை, சடனாக திங்க் பண்ணால் உடனே கிளம்பிட்டால் தான். வா, க்ளவுடியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி மழை பெய்யுமா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து காரில் வருவாங்க, அவங்க வந்து ஆக்சுவலாக கிளைமேட் பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சர்ன் பண்ணோம். சப்போஸ் இங்கே இப்போது இருக்கிற இந்த கிளைமேட்
சூப்பராக இருக்குங்க. ரைடருக்கு வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஹெல்மெட்குள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜில்லுன்னு காற்று உள்ள போகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வந்து ஹீட் அப்படியே வெளியே போகிறது அப்படியே தெரியுது. ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இங்கே டாப் நாச்சாக இருக்குங்க. மேலே ஏற இன்னும் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரோட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோப்பியாக ரொம்ப கர்வாக நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு பயப்படுறீங்கன்னா இந்த ரோடு வந்து எல்லாருக்குமான ஒரு இடம்னு சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ரைடில் வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. டிரைவிங்லேயும் 4 வீலர்ஸ்க்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கூட எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இங்கே ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக தான் இருக்குது. டூரிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. எல்லாம் 4 வீலர்ஸ் தான் நிறைய இருக்குது. இப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார் இல்லைங்களா ஒரு ரைடரு, அந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் நம்ம வந்து பைக் ரைடர்ஸாக பார்க்க முடியுது. சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லுமே க்ரீனாக தாங்க இருக்குது இடம். பயங்கர கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஹில்ஸுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணவே இல்லை. சடனாக கிளம்புனே நான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக சப்போஸ் நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சம்மரில் வரதோ இல்லை ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சன்னி டேஸ்ட்டில் நீங்கள் வந்து ட்ராவலை வந்து பிளான் பண்ணுறதோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளவுடியான ஒரு டைமில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வெதர் கண்டிஷனாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மழை பெய்யாமல் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ரைடும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோ தாங்க ஆகும். ஏன்னா அதோடய எலிவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஃபீட் சம்திங் நினைக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு நல்ல ஹைட் தாங்க இதெல்லாம். ஆனால் இங்கே ரோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்டை ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். காரணம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப லென்த்தியாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீட்டாக வந்து ரைட் பண்ணி போயிட்டுருக்கலாம். சரி ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம வந்து கன்னியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம விலாகில் வந்து ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும். இங்கே இன்னும் நிறைய சூப்பரான பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது கண்டிப்பாக இந்த ரைடில் வந்து ஃபுல்லாக பார்த்தா தாங்க உங்களுக்கு வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் இதை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு நம்ம வந்து விலாகை கன்டினியூ பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா பாதி மலையாக நம்ம வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகிட்டோம். வாவ், இங்கே வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வரும்போது கூட நிறைய இடத்துல இந்த மாதிரி வியூ இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இது கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயான இடமா இருக்குது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். மங்கீஸ் தாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நம்மளோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனாக தாங்க இருக்குது. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டான அது அங்கே ஒரு இடம் தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கல்குவாரி மாதிரி இருக்குது. தண்ணி தேங்கியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க, கிறிஸ்டல் கிளியராக. க்ளவுட்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது இந்த ஹைட்லேருந்து பார்க்கறதுக்கு. இப்போயே வந்து பார்த்தோன்னா மிஸ்டெல்லாம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அப்படியே புகைப்பட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள்லாம் அப்படியே ரோட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க.
ப்ளூ ஸ்கை, அப்படியே ஒயிட் க்ளவுடு. ஆக்சுவலாக அது இங்கேருந்து பார்க்கும்போது க்ளவுடு நமக்கு கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பிளேஸை நம்ம கொஞ்சம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினி வேன்ஸ் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக ஜாலியாக கிளம்பிட்டாங்க, ஃபேமிலியோட வந்து ட்ரிப் வந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே எங்கே பார்த்தாலும் க்ரீனாக ஒரே மிஸ்ட்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு மினி வாட்டர் ஃபால் இருக்குது. ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் பிளேஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேலே வரும்போதே ஒரு 2-3 ஃபால்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக சின்னதாக இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்கான இடம் தான் சொல்லணும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லுமாக க்ரீனு தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஒரு சூப்பரான கிளைமேட்டு. பாடி வந்து பார்த்தோன்னா டூ மச் ஃப்ரீசிங்கும் கிடையாது, ரொம்ப ஓவரான ஹாட்டான ஒரு இதுவும் கிடையாது. நல்லா இருக்குங்க. சூப்பராக ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ரைடு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட் மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. எல்லோரும் வந்து பார்த்தோன்னா கரெக்டான டைமும் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆக்சுவலாக கேர்வெல்லாம் நல்லா தாங்க இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு பிளான் பண்ணி போட்ட ஒரு ட்ராக் ரோடு மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது, ப்ராடாக இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக அதில் வந்து ட்ரைவ் பண்ணிட முடியும். ரைடர்ஸ்க்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய கார்னர்ஸ்லாம் கிடையாது. ஆஹா, டிராஃபிக் ஆக்சுவலாங்க டிராஃபிக் வந்துருச்சு. கீழே போகிறவங்க இந்த டிராஃபிக்கில் ஆக்சுவலாக மேலே போகும்போது தான் நிறைய டிராஃபிக்காக இருக்குது. மிஸ்டெல்லாம் அப்படியே கீழே இறங்கி வருதுங்க பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன் தானே. ஸோ இது என்னென்னா அங்கங்கே வந்து டூரிஸ்ட் வந்து நின்றுடுறாங்க, அதனால் அந்த டிராஃபிக் ஆகிடும் போல் இருக்குது. ஏன்னா ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும், ஓரளவுக்கு ப்ராடாக இருந்தாலும் ஒரு வண்டி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டிராஃபிக் வந்து இருக்குதுங்க. ஆக்சுவலாக அங்கே கார்னர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்கண்ணா. ஓகே, ஹில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி மலையெல்லாம் சின்னதாக, அந்த மிஸ்ட்டு வந்து கீழே வந்து தவழ்ந்து போகிறது தாங்க அதில் ஒரு பியூட்டியே. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சில்லான ஒரு கிளைமேட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொல்ல போனேன்னா பார்த்தீங்களா ரைடர்ஸ்லாம் இப்போ தான் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இன்னுமே சீக்கிரமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்துப்பாங்களோ என்னமோ. ஏன்னா இவ்வளோ மார்னிங்காகவே ரிட்டர்ன் ஆகிறது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டே பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஏர்லியாக தான் நான் கிளம்பி வந்தேன். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ என்னவோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மழை பெய்யும் போல், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா 100% வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் அப்படின்னு தான் சொல்லணும். மேலே போக 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 ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பைக் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்ற எந்த ப்ராப்ளம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக
வந்து கூலிங் ஆகிடுங்க. உங்களுக்கு லிக்விட் கூல் என்ஜினாக இருந்தாமே கூட அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீசிங்காக தான் இருக்கும் இன்ஜினும். ஹீட் அந்தளவுக்கு ரீச் ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏறிட்டோம் ஆக்சுவலாக. அங்கே பார்த்தீங்களா மிஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கீழே தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கன்டினியூ பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் போயிட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். மங்கீஸ் தாங்க அப்பப்போ குறுக்க வந்துட்டுருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி போகிறவங்க அதை எதாவது ஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது வந்து 24 hours ரோட்லேயே தான் சுற்றிட்டுருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நிறைய 4 வீலர்ஸ்லாம் போய்ட்டுருக்கு. ரைடர்ஸ் வந்து லிமிட்டட் தாங்க. இந்த டைமில் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் இதில் வந்து பார்க்க முடியறதில்ல. ஓகே, நான் அப்படியே மேலே போய்ட்டு நான் கண்டிப்பாக பண்ண ஓகே, நம்ம வந்து ஏற்காடு ஹில்ஸ் வந்து டாப் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே வந்துட்டோம் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவங்களுக்கு வந்து டிராஃபிக்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கிளைமேட்டும் இங்கேயும் கீழே வந்து நம்ம வரும்போதும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. மேலே நம்ம ஏற்காடுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமும் கூடமே கிளைமேட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கீழேருந்து வரும்போது நான் ஃபீல் பண்ணதும் இங்கே இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு 11 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீசிங்கான மூமெண்ட்லாம் இல்லை, நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஓகே, லேக் இருக்குது. ஓகே, நம்ம வந்து லேக் வந்து ஒரு நிமிஷம் பார்ப்போம். லேக் தான் நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபன்னான பிளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஏற்காட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆனதுமே உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மொதல் டூரிஸ்ட் பிளேஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக் தாங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே நீங்கள் என்டர் ஆனதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகிட முடியும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மோட்டார் போட்டு இது இருக்குது, அப்புறம் பெடல் போட் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா டபுள் இருக்குது, அப்புறம் சிங்கிள் போகிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே இதில் இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்கில் வந்து போட்டில் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒரு ப்ரைஸுங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இந்த மாதிரி மோட்டார் போட்டில் போகிறீங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees சம்திங் 1 hour 1 hourங்கிறேன் 5 minutes 2 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் இருக்காது. ஒரு ரவுண்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இதில் ஒரு 200 rupees வந்து பார்த்தோன்னா பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடல் போட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நினைக்கிறேன். 50 rupees 100 rupees இருக்கும். ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட முடியும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஆக்சுவலாக சூப்பரான கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சுற்றி பார்த்துக்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கிட்டேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்லாம் இருக்குது, ஃபுட்டுக்கான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து அக்சஸ் பண்ணிட முடியும். ஓகே, ரைடு போட்டு இன்னும் மேலே பார்ப்போம். போட்டிங் ஹவுஸ் வந்து பார்த்திங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டு ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்ததுமே ரீச் ஆகிற பிளேஸில் 2வது இடம் பக்கோடா பாயிண்ட் தான். இங்கே கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் இருக்கும், கார்டன்லாம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் ஏற்காட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே இன்னும் வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நீங்கள் போய் உட்காந்திங்கனாவே போதும் அந்த இடத்துல. அந்த வியூவே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட் மூட் தாங்க உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தோன்னா நான் விழாக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேங்க. பக்கோடா பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய குட்டி குட்டி கடைங்களாம் நிறைய இருக்குது. குழந்தைங்க தான் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்ம வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம். இதுதான் பக்கோடா வியூ பாயிண்ட். நிறைய ரஷ் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, ரியலாக சொல்கிறேங்க. ஏன்னா ஒரு ரொம்ப வந்து ஹாட்டாக இல்லாமல் மழையும் பெய்யாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த க்ளவுட்லாம் எவ்வளோ டவுனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கும் மேலே ஹைட்டில் இருக்கும் ஆக்சுவலாக. அதோட அந்த அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் உள்ள. இன்னும் கொஞ்சம் கிட்டே போய் உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக பைக் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஸோ இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி கடைங்களாக இருக்கும். குழந்தைங்க ஃபேமிலியோடு வரவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃபன்னான இடமா இருக்கும். சரி, ஓகேங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இதை கொஞ்சம் இன்னும் பார்ப்போம். சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு நான் விளாக கண்டிப்பாக. வியூ பாயிண்ட் வந்து நம்ம ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கிளைமேட்டை. ஸோ இங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபேமிலியோடு நின்று பர்ச்சேசிங் தான். ஓகே, ஃபேமிலியோடு வரவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் பிளேசஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து வியூ பாயிண்டில் போய்ட்டு ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துகிட்டு வியூ வந்து அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுடோட ஹைட்டான இடத்துல நம்ம இருக்கோம். க்ளவுடுக்குள்ளே கீழே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுங்களா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம். ஆக்சுவலாக மெதுவாக ஃபோட்டோஸ் எடுப்போம். செம்மையாக இருக்குங்க வியூவு. அந்த க்ளவுடுக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியாலாம் பாருங்களேன், ஒரு லேக் ஒன்று தெரியுது ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சிட்டி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சிட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் வந்து அப்படியே
ஹால்ட் ஆகிருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோப்பான ஏரியா. இங்கே ஒரு வில்லேஜ் கூட இருக்குது ஆக்சுவலாக, குட்டி வில்லேஜ் ஆக்சுவலாக. ஒரு சின்ன டெம்பிளு, குட்டியோண்டு கிரவுண்டு, அப்புறம் ஒரு 30 சம்திங் கவுண்ட் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி நிறைய மரம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 300 ஃபீட் கீழே அந்த வில்லேஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு மேலே அந்த க்ளவுடு வந்து அப்படியே நிற்கிறது எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். வேறு மாதிரி ஒரு மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு சீனுங்க அது. நீங்கள் நேக்கில் ஐஸில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் கூட இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கூட பார்க்கலாம். அங்கே க்ரௌடாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து பார்க்குறேன். க்ளவுடு வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. ஓகேங்க, வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பக்காடா வியூ பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம விசிட் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், என்ஜாய் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இந்த 2-3 இடம் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு கவர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா சோர்ஸ் இல்லைங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்து ஏற்காடுக்கு வந்து ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேசஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஏற்காடுக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து, போட் ஹவுஸ்லேருந்து, கார்டனிங்லேருந்து. நான் கார்டனிங்லாம் ஆக்சுவலாக போகலங்க, ஏன்னா அங்கே போனால் இன்னும் நிறைய டைம் பிடிக்கும். இன்னும் இது மாதிரி இன்னும் 2-3 வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கிளியூர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்து போகணும். ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பேட்ரி பேக்கப் வந்து எங்கிட்ட அதில் அதிகமாக இல்லை. ஸோ எங்கிட்ட இருந்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா விளாக் கவர் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து விசிட் பண்ணோம். சூப்பரான ஒரு இடம், ரொம்ப வந்து ரிஃப்ரெஷிங்கான இடம். குறிப்பாக சோலோவாக நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ என்கிட்ட ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதை கவர் பண்ண முடியாது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு vlog இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் வந்து மீட் பண்ணுவோம். Bye, this is Bala from My Play Story.